ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் சாப்டர் 5 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அதில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெசன் வெரி ஈஸியஸ்ட் லெசன், அதனால் அதோடைய 1 மார்க்ஸோடைய டியூரேஷன் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், த டைமென்ஷன் ஆஃப் 1 டிவைடட் பை எப்சிலான் நாட் அண்ட் மியூ நாட் எப்சிலான் நாட் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினை நிறைய பேர் மியூ நாட்டோடைய டைமென்ஷன் கண்டுபிடிச்சி அண்ட் எப்சிலான் நாட் டைமென்ஷன் கண்டுபிடிச்சி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கொண்டு போவாங்க. இதுக்கு ஒரு டேரக்ட் ஃபார்முலா இருக்குது. நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 1 டிவைடட் பை மியூ நாட் எப்சிலான் நாட். இப்போ நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா சி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மியூ நாட் எப்சிலான் நாட் என்னமா. இப்போது இந்த 1 டிவைடட் பை மியூ நாட் எப்சிலான் நாட்டோட டைமென்ஷனும் சி ஸ்கொயரோட டைமென்ஷனும் ஈக்குவல். சி அப்படிங்கிறது என்னது? ஸ்பீட் ஆஃப் லைட், கரெக்டாக? அப்போ ஸ்பீடோட டைமென்ஷன் என்ன? ஸ்பீடோட டைமென்ஷன் ஸ்பீட் ஆஃப் லைட். அப்போது ஸ்பீடோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட்னா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமா. அப்போ டைமென்ஷன் என்னவாக இருக்கும்? எல் டி டு த பவர் -1. அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்க, அப்போ எல் ஸ்கொயர் டி டு த பவர் -2. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பி ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து இஃப் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் எ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன? V இஸ் ஈக்குவல் டு E நாட் டிவைடட் பை B நாட். இதில் வந்து E நாட்டுடைய வேல்யூ கேட்குறாங்க. அப்போ E நாட் இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு B நாட் எழுதலாமா? ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் அதோடைய வெலாசிட்டியில் வந்து ட்ராவல் பண்ணும். அப்போது வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவும் வெலாசிட்டி ஆஃப் லைட்டும் ஈக்குவல். வெலாசிட்டி ஆஃப் லைட் என்ன? 3 இன்ட்டு 10 டு த பவர் 8. நெக்ஸ்ட்டு பி நாட்டோடைய வேல்யூன்னு சொல்லியிருக்கான். பி நாட்டோடைய வேல்யூ வந்து 3 இன்ட்டு 10 டு த பவர் -6, கரெக்டாக? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 9 இன்ட்டு 10 டு த பவர் 2ன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 900 வோல்ட் பெர் மீட்டர். எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் பெர் மீட்டர். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ இதுக்கு வந்து டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் வியூயிங் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபாக். ஸோ இது எல்லாமே தெரியும், இன்ஃப்ராரெட் கேமரா அப்படின்னு இருக்கும். இன்ஃப்ராரெட் கேமரா தான் வந்து நைட்லலாம் அந்த விஷன்ஸ் பார்க்குறக்கு அந்த கேமரா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இன்ஃப்ராரெட் தான். இதில் நீங்கள் யூசஸ்லேயே படிச்சிருப்பீங்க. இதுக்கு ஆன்சர் வந்து இன்ஃப்ராரெட். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஃபால்ஸ் ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறது அது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ், இது கரெக்டு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ், ஏன்னா த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ் இது எல்லாமே எப்படி இருப்பாங்க? ப்ராபகேஷன் ஆஃப் வேவ் எல்லாமே பர்பண்டிகுலராக இருப்பாங்க. ஸோ எல்லாருமே பர்பண்டிகுலராக இருப்பாங்க, அதனால் அது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஆமாம், இது ஒரு நான் மெக்கானிக்கல் வேவ். மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னா அந்த வேவ் ட்ராவல் பண்ணுறதுக்கு மீடியம் வேணும். ஆனால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா விசிபிள் லைட்டு கூட எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான். லைட் வந்து பார்த்தீங்கன்னா சன்னிலேருந்து எர்த்துக்கு வருதா, சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் தான் மீடியம் இருக்கா? மீடியம் இல்லை. அப்போ லைட்னால் ஒரு மீடியம் இல்லாத வேக்யூமில் ட்ராவல் பண்ணும்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான் லைட். அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூமில் ட்ராவல் பண்ணும், அதாவது மீடியம் தேவையில்லை, ஆனால் அது ஒரு நான் மெக்கானிக்கல் வேவ், இது கரெக்டு தான். லாங்கிடியூடினல் வேவா அப்படின்னா தப்பு. லாங்கிடியூடினல் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சவுண்டு தான் லாங்கிடியூடல் வேவ். கம்ப்ரெஷன் அண்ட் ரேரிஃபேக்ஷன் அப்படின்னு இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சலரேட்டிங் சார்ஜ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அப்போ சி தான் தப்பு, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், consider an oscillator which has the charged particle oscillating about its mean position with a frequency. frequency எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 300 into மெகா ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இதை வந்து 3 into 10 to the power 8 மெகா ஹெர்ட்ஸ்னு எழுதலாமா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த சார்ஜ் வந்து ஒரு வேவ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா அது ஆக்சிலரேட் ஆகுதா, அப்போ அது ஒரு இஎம் வேவை ப்ரொடியூஸ் பண்ணுமா? அந்த இஎம் வேவுடைய வேவ்லென்த் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், C இஸ் ஈக்குவல் டு மியூ லேம்டா, கரெக்டாக? C இஸ் ஈக்குவல் டு மியூ லேம்டா. இதுலேருந்து நம்ம லேம்டா கண்டுபிடிச்சா வேலையே முடிஞ்சது. அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு C பை மியூன்னு எழுதலாமா?
சியோடைய வேல்யூ என்ன, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோடைய வெலாசிட்டியும் லைட்டுடைய வெலாசிட்டி ஈக்குவல் தான். அப்போ 3 × 10⁸. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்ன, 3 × 10⁸. அப்போ வேவ் லென்த் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து 1 மீட்டர். ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின். An electric field and magnetic field associated with the electromagnetic wave propagating along negative x-axis can be represented by அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட் அப்படின்னா பாயிண்டிங் வெக்டார். பாயிண்டிங் வெக்டாரை வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஐ அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்டிங் வெக்டாரை நம்ம ஐன்னு சொல்லுவோம். ஐ விச் இஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இந்த பாயிண்டிங் வெக்டார் எது சொல்லும் அப்படின்னா அந்த வேவ் வந்து எந்த ஆக்சிஸில் ப்ராபகேட் ஆகுது அப்படின்னு சொல்லும். கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு என்ன, மைனஸ் ஜே கேப், கரெக்டாக, சாரி மைனஸ் ஐ கேப். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இதுதான் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே தான் வேவ் இஎம் வேவ் வந்து ப்ராபகேட் ஆகுது. அப்போது உங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் உங்களுக்கு மைனஸ் ஐ வர மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து பார்த்தா நீங்கள் சூஸ் பண்ணணும். கரெக்டாக? அப்போ நம்ம ஆப்ஷன்ஸை பார்ப்போம். ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு E0 ஐ கேப்போ கிராஸ் B0 கே கேப் இருக்குது. இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், 11th படிச்சிருப்பீங்க, ஐ ஜே கே. எப்போயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் தான் போகணும். கரெக்டாக? அது இந்த மாதிரி நீங்கள் ஒரு டயக்ராம் படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயும் ஜேவும் இருக்குது. இங்கே கிளாக் வைஸ் இதெல்லாம் எப்போவுமே இதை வந்து யூஸ் பண்ணணும். அப்படிலாம் மட்டும் தான் ப்ளஸ் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், மைனஸ் போடுவோம். இப்போ ஐ டு ஜேக்கு போகிறீங்க, மீதி என்ன இருக்குது, ஐ டு கேக்கு போகிறீங்க, மீன் என்ன இருக்குது, ஜே இருக்குது. இங்கே ஆப்போசிட்டில் போகிறனால உங்களுக்கு மைனஸ் ஜேன்னு வரும். அப்போ ஏ ஆப்ஷனுடைய டைரக்ஷன் வந்து மைனஸ் ஜே. ஆனால் நமக்கு என்ன வரணும், மைனஸ் ஐ வரணும். அப்போ என்ன தெரிஞ்சு போச்சு, ஏ ஆப்ஷன் இஸ் நாட் கரெக்ட். சரி, அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணலாம். பி ஆப்ஷன் வாங்க. பி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கே டு ஜே போகுது. கேல இருந்து ஜேக்கு போகுதா? அப்போ கேலேருந்து ஜேக்கு போகுது அப்படின்னா கிளாக் வைஸ்னால் ஜேலேருந்து கேக்கு போச்சுன்னா ஐ வரும், கேலேருந்து ஜேக்கு போச்சுன்னா மைனஸ் ஐ. அப்போது உங்களுக்கு ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் கரெக்டு, பி ஆப்ஷன் தான் கரெக்டு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு மட்டும் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஐ மைனஸ் ஐ கேப் வரும். கொஷினில் வந்து நெகட்டிவ் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்களே, அது மாதிரி பார்க்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் பி ஆப்ஷன் தான் கரெக்டு. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஷினில் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஆர்எம்எஸ் வேல்யூ கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு பீக் வேல்யூ ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறான். அப்போது நீங்கள் வி விச் இஸ் ஈக்குவல் டு இஆர்எம்எஸ் டிவைடட் பை பிஆர்எம்எஸ் அப்படின்னு எழுதலாம். இதிலேருந்து நீங்கள் பிஆர்எம்எஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பிஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு இஆர்எம்எஸ் டிவைடட் பை விஆர். இஆர்எம்எஸ் உடைய வேல்யூ என்ன, 3. அண்டு உங்களுக்கு தெரியும் V உடைய வேல்யூ என்ன, V வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10⁸. ஏன்னா வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் உடைய வெலாசிட்டியும் லைட்டுடைய வெலாசிட்டியும் சேம் தான். அப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 × 10⁻⁸ அப்படின்னு வரும். இப்போ நமக்கு பிஆர்எம்எஸ் கிடச்சிச்சு. பட் அவன் என்ன கேட்குறான் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிஆர்எம்எஸ் கேட்கல, அதாவது ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்கல, அவள் பீக் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டிருக்கான். அப்போ பிஆர்எம்எஸ்ஸை எப்படி நம்ம பீக் வேல்யூட எழுதுவோம், பிஆர்எம்எஸ்னால் பீக் வேல்யூ டிவைட் பை √2 விச் இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻⁸. இதுலேருந்து B0 இஸ் ஈக்குவல் டு √2 × 10⁻⁸. √2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.414. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆக்சிஸில் ப்ராபகேட் ஆகுது, ஐ வெக்டாரில் ப்ராபகேட் ஆகுது. த இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து +y ஆக்சிஸில் இருக்குது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னேன், ஐ இஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு சொன்னோன்னா, இந்த ஐ வெக்டார் அப்படிங்கிறது
இங்கே ஐ கேப் வரணும் ஆன்சராக. உங்களுக்கு வந்து இ வெக்டாருடைய வேல்யூ வந்து ஜே கேப் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஐ வரும் அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போது ஐ ஜே கேன்னு எழுதலாமா? அப்போது ஜேவியும் கேவியும் கிளாக் வைஸ் தான் மல்டிப்ளை பண்ணால் ஐ வருமா? அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கே வெக்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன். கே வெக்டார்னா என்ன? பாசிட்டிவ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், சாரி பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ். அப்போ வந்து ப்ளஸ் இசட் தான் வந்து உங்கள் ஆன்சர். சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பாயிண்டிங் வெக்டர் வச்சு இந்த சம்பவம்லாம் போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மோனோபால் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் சொல்லும் அப்படின்னா இந்த காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம் இதுதான் வந்து சொல்லும். இது வந்து காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம். ஸோ இதான் வந்து மோனோபால் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் கோபர் லைன்ஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், அதுலேயே வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமில் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஃபேன் கோபர் லைன்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சன்னில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின், விச் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ஃபா ரே அப்படிங்கிறது ஒரு பார்ட்டிக்கல், ஹீலியம் நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல். அப்போ ஆல்ஃபா ரே வராது. அதே மாதிரி பீட்டா ரே அப்படிங்கிறது எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல். அப்போ பீட்டா ரேவும் வராது. காமாங்கிறத மட்டும்தான் ஹை எனர்ஜி எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ். அப்போ சி ஆப்ஷன் ஒன்லி. நிறைய பேர் ஆல் ஆஃப் தெம் சொல்லிடுவீங்க, அது தப்பு. எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் மொத்தம் 7 தான் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டினில் விச் ஆஃப் த ஃபாலோவிங் தெம் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ். ஒரு சார்ஜ் ரிஸ்டில் இருந்ததுன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்கும். அதே சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போச்சுன்னா கரண்ட் உருவாகுமா? அப்போ அந்த சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதேமாதிரி கரண்ட் இருக்குதுன்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதே ஒரு சார்ஜ் ஆக்சலரேட் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ரெண்டுமே வந்து பண்ண ஒரு இஎம் வேவாக ஃபார்ம் ஆகும். அப்போ இஎம் வேவ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை அண்ட் ஆக்சலரேட்டிங் சார்ஜ். டைரக்ட் கொஸ்டின் தான். அண்ட் இந்த கொஸ்டினில் உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் இருந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒமேகாவுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், v is equal to mu lambda அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2π மல்டிப்ளை பண்ணி 2π இன்ட்டு மியூ இன்ட்டு லேம்டா டிவைட் பை 2π மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2π ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா. 2π ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாரி 2π ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஒமேகா. ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஈக்குவல் டு 2πf அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி கே அப்படிங்கிற ஒன்று இருக்குது. கே அப்படிங்கிறது வேவ் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு 2π பை லேம்டா. அப்போது 2π பை மியூக்கு பதிலாக நான் ஒமேகா போட்டேன். இங்கே வந்து லேம்டா பை 2πன்னு இருக்குது. பட் நம்மளுக்கு 2π பை லேம்டா தான் கே. அப்போ கீழே கே போட்டுக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு வி. நம்மளுக்கு என்ன கேட்குறான்? ஒமேகா கேட்குறான். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு விகே. வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து 3 × 10⁸. அண்ட் கேவுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது தான் வந்து கே. இப்போ கேவோட வேல்யூ 10⁶. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 3 × 10⁴ வருமா? அப்போ 3 × 10⁴ ரேடியன் பர் செகண்ட். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோடைய வேல்யூ வந்து ரேடியன் பர் செகண்ட். அப்போ 3 × 10⁴. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுக்கு ட்ரூ கிடையாதுங்காங்க. இது எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா? ஆமாம், இது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஆங்குலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது மட்டும் தப்பு. ஏன் அப்படின்னா ஒரே மீடியம் இருக்கும்போதும் ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதே மீடியம் டு மீடியம் அது அந்த லைட் வந்து இதாகும்போது ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். வேவ் லென்த் தான் வந்து கம்மியாக அதிகமாகுமே தவிர ஃப்ரீக்வன்சி வந்து எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போ டி ஆப்ஷன் வந்து தப்பு. நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷினில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு இஎம்பியோடைய டயக்ராம் தெரியும். இது இந்த ஆக்சிஸில் தான் இஎம்பி ப்ராபகேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்படி இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அதாவது இன்னொரு ஆக்சிஸில் இது மாதிரி இன்னொரு ஆக்சிஸில் இன்னொரு ப்ராபகேட்டிங் வெக்டார் இருக்கும். கரெக்டாக இது மாதிரி இருக்கும். இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்ஃபேஸ் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே இடத்துல தான் ஜீரோவாக இருக்கும். அண்ட் ஒரே இடத்துல தான் மேக்ஸிமமாக இருக்கும். அண்ட் ஒரே இடத்துல தான் மாதிரி ஜீரோவாக வரும். அப்போ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேஸ். அப்போ அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷனை டெலிட் பண்ணிடுங்க. பி ஆப்ஷனும் தப்பு அண்ட் டி ஆப்ஷனும் தப்பு.
அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வெக்டார் இவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க பர்பண்டிகுலராக இருப்பாங்க. அப்போ பர்பண்டிகுலர் டு ஈச் அதர், இன் ஃபேஸ் அண்ட் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.